ஏற்கனவே லேட் ஆகுது, இதுல இந்த பிரேஸ்லெட் வேற. ஏ சௌமியா, இந்த பிரேஸ்லெட் போட்டு விட. ஒரு நிமிஷங்க, கொடுங்க. ரெண்டு நிமிஷம் இருங்க. சௌமியா, என்ன? இத மறுபடியும் மாட்டி விட. சரி, மறுபடியும் போட்டு விடுறேன். ஒரு நிமிஷம், இந்த தடவை கரண்ட் வராது. ரொம்ப சந்தோஷப்படுவோம். இவர் ஒத்துக்கிட்டாரு. இனி பிரீத்தியை சம்மதிக்க வைக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இப்போ சுமதியோட டைவர்ஸ் பேப்பர்ஸ் கூட அவங்க கையாலேயே அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களும் ஏதாவது ஒரு முடிவை எடுத்திருப்பாங்கல்ல. நீ எதுக்காக அழற சுமதி? இதுதானே வேணும்னு நினைச்சேன். டிவோர்ஸ். அருண் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும்னு நினைச்சேன்ல. அப்புறம் இப்ப எதுக்காக அழற? எதுக்கு வருத்தப்படுற? இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி செய்யறவன் நானாதான் இருப்பேன். நானே விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நானே டிவோர்ஸும் வாங்கிட்டேன். இப்போ டிவோர்ஸ் பேப்பர்ஸ் கையில இருக்கும்போது நான் சந்தோஷப்படணுமா இல்ல வருத்தப்படணுமான்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. குடுமா. சரி வா அருண், ஃபேக்டரிக்கு போலாம். நிறைய வேலை இருக்குல்ல. வீரா, நீயும் போடா, ஃபேக்டரிக்கு போ. 11,000 தரதா சொன்னல, போய் அதை சம்பாதிக்கணுமே. உட்கார்ந்துட்டு இருந்தா வருமா? போ. மனுஷனா பிறந்தா உழைச்சுக்கிட்டே இருக்கணும். நேத்துக்கு பேசினது சுத்தமா மறந்து போச்சு. அந்த 1.5 லட்சம் ரூபாய் அதை நீ உடனே கட்டி ஆகணும். அதுவும் சாயங்காலம் 6 மணிக்குள்ள. அண்ணா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். அவ்வளோ காசுக்கு நான் எங்க போவேன்? கணக்கு சரியா வரலன்னு தானே கட்ட வேண்டியது இருக்கும். என்ன வீரா? அப்புறம் காசு எங்க இருந்து வரும்? உன் பொண்டாட்டியோட நகை எல்லாத்தையும் வித்துரு. அத இல்ல இல்ல இல்ல, பசங்க இந்த விஷயத்துல எதுவும் பேசக்கூடாது. போடா வீரா. சீக்கிரம் வேலைக்கு போடா, டைம் ஆயிட்டு இருக்கு. இல்லைன்னா உன் சம்பளத்துல பிடிக்க வேண்டியதா போயிட போகுது. போ. லேட்டா போனா பாதி நாள் சம்பளம் பிடிச்சிட்டு போறாங்க. போடா, போ, வேலையை பாரு. நீ போ, நான் வரேன். சரிண்ணா. சித்தப்பா, என்னாச்சு? கணக்குல 1.5 லட்சம் ரூபாய் குறைஞ்சது இல்ல, அதை நான் தான் எடுத்தேன். இப்ப என்ன பண்றது? நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் கஷ்டப்பட்டு இந்த ஃபேக்டரிக்காக உழைச்சேன். ஆனா அண்ணன், அவருக்கு நானும் ஒரு குடும்பஸ்தான், எனக்கு பொண்டாட்டி குழந்தையெல்லாம் இருக்குங்கிற விஷயமே மறந்து போச்சு. என் குடும்பத்துக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்துக்கு அவர்கிட்ட கையேந்தி நிற்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால தான் தப்பு நடந்துருச்சு. என்ன பண்றது? ஆனா அருண், அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. டைம் கூட இல்லை, நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுவேன்? எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் எதையாவது வித்து எப்படியாவது. சித்தப்பா, நீங்க என்ன பேசுறீங்க? நான் உங்க கூட இருக்கும்போது அப்படி ஒரு நிலைமை வர விட்டுருவானா என்ன?
உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். நான் சொல்றது கேளுங்க. டென்ஷன் ஆகாம இருங்க. நான் அர்ஜுன் தாஸ் கிட்ட போய் பேசுறேன், சரியா? அப்புறம் என்ன இருந்தாலும் சின்ன வயசுல நான் கேட்ட எல்லாத்தையுமே நீங்க எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. அந்த நன்றி கடனை இப்போ நான் தீர்த்துட்டு போறேன். நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. நான் அர்ஜுன் தாஸ் கிட்ட போய் பேசுறேன். அப்படியே அர்ஜுன் தாஸ் ஒத்துக்கலனா நாம 2 பேரும் சேர்ந்து என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு போவோம். ஏதாவது சொல்யூஷன் கிடைக்காம போயிடும். அருண், நிஜமாவா? ஆமா சித்தப்பா, டென்ஷன் ஆகாம இருங்க. நாம அவங்களுக்கு உதவி பண்ணலன்னா வேற யாருங்க பண்ணுவாங்க? அப்புறம் நீங்க சொல்லுவீங்கல்ல, ஏன் சந்தோஷத்துல உங்க சந்தோஷமும் இருக்குன்னு. இதுல என்னோட சந்தோஷமும் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ப்ளீஸ் அருண். இப்படி ஏதாவது பேசி உன் பேச்ச நான் கேட்கற மாதிரி செஞ்சிருவேன், அப்படிதானே? நான் குளிக்க போறேன், நீ நகை எடுத்து வை. அதை வச்சு ஏதாவது செய்ய பார்க்கலாம். தேங்க்யூ அருண். வெல்கமுங்க. என்னாலதான் அத்தை ஷானு அத்தைய ரொம்ப திட்டினாங்க. அவங்கள அடிக்க கை கூட வாங்கினாங்க. அப்பெல்லாம் என்னால எதுவுமே செய்ய முடியல. ஆனா ஒருவேளை என்னால ஷானு அத்தைக்கு உதவி பண்ண முடிஞ்சா என்னோட மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஷனு, நீ உன்னோட போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டல. சரி, பரவாயில்ல. உனக்கு முடிஞ்ச வரைக்கும் போராடலாம். என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. வெற்றியோ தோல்வியோ கடைசி மூச்சு வரைக்கும் போராடலாம். இந்த வீட்டில் நீ நிம்மதியா இருக்கணும்னா உன்னுடைய இந்த அழகான முகத்தை கொஞ்சம் சிரிச்ச முகமா வச்சுக்க. நீ எந்த அளவுக்கு சந்தோஷமா தெரியறியோ அப்பதான் உன்னை அந்த அளவுக்கு கம்மியா திட்டுவாங்க. கொஞ்சம் நான் சொல்றதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. ஆமா, வா டீ சாப்பிடலாம். ஒரு பொண்ணா இருந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராத்திரியும் பகலும் திட்டு வாங்குறது எப்படி இருக்கும்னு. போதும் வினத், இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. இந்த பிரச்சனையெல்லாம் டீ குடிக்கிறதுனால சரியா போயிடாது. நான் டீ குடிக்க வரமாட்டேன். நீங்க போய் குடிச்சிட்டு வாங்க. சித்தி, சித்தி, என்னால புரிஞ்சுக்க முடியுது. டீ குடிக்கிறதால எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க போறது இல்ல. என் அத்தைய பார்த்து உன் வீட்டுல வேலை செஞ்சவங்கன்னு சொல்றியா? பொய் சொல்றியா நீ? இதுக்கு மேல நீ இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஏன்னா என் அத்தைய பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. நீ என்னையே அடிப்பியா? கண்டிப்பா அடிப்பேன். என் அத்தைய பத்தி தப்பா பேசினா கண்டிப்பா நான் அடிப்பேன். சிண்டு, 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 அவனை விடு. வாடா, வா. இப்படி என்னடா அது? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போய், இல்லைன்னா அடிச்சிருவேன். என்னங்க இது, இந்த பையன் இந்த மாதிரி நடந்துக்கிறான்? என் ஃபீலிங்ஸை பத்தி இங்க யாருக்குமே கவலை இல்லை போல இருக்கு. நாம லிஸ்ட் ரெடி பண்ணி அந்த திருநங்கை கிட்ட கொடுக்கணுமா? இதோ இந்த வீட்டோட முதலாளி அம்மா வந்துட்டாங்க பாருங்க. சௌமியா, இந்த மளிகை பொருள்லாம் வாங்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் வாங்க பணம் வேணும். நீ படிச்சு வேணா பாரு. அப்புறம் அது விட்டு போச்சு இது விட்டு போச்சுன்னு குறை சொல்லிட்டு இருக்காத. அது எனக்கு இங்கிலீஷ் படிக்க வராதுங்க. அது சரி, ரொம்ப நல்லா இருக்கே.